நான் வந்து பதனி அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். பதனி அப்படிங்கிறது வந்து தெலுங்கு. வணக்கம் நண்பர்களே, நான் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் அந்தியூர் தாலுக்கா அத்தானி செம்புளிச்சம்பாளையம் பார்ப்புளிமேட்டிலிருந்து பேசுகிறேன். நான் வந்து பதனி அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். பதனி அப்படிங்கிறது வந்து தெலுங்கு. பனைமரம் தென்னை மரம் ரெண்டுலேருந்து எடுக்கலாம். அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். பதனி வந்து எப்படி இறக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பனைமரமோ தென்னை மரமோ ஆகட்டும், அதில் இருக்கிற பாலையை சீர் பண்ணி தென்னை மரத்தை நான் வந்து தென்னை மரம் தான் ஏறிட்டுருக்கேன். அப்பாவும் நானும் 2 பேரும் தென்னை மரம் ஏறிட்டுருக்கோம். நான் வந்து மரத்துலேருந்து விழுந்து கொஞ்சம் கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அதனால் நான் ஏறதில்லை. இப்போ வந்து அப்பா மட்டும்தான் ஏறிட்டுருக்காரு. கருப்பட்டி எப்படி பதப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல் வந்து தென்னை மரத்தில் அதில் வர்ற பாலையை கட்டு பிடிச்சி பெயின் போட்டு இறுக்கி கட்டு பிடிச்சி கட்டி விட்டு அடிச்சு விடணும். அது வந்து கொட்டாப்புடின்ட்டு ஒரு கட்டை இருக்குது. அந்த கட்டையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிச்சு விடணும். அடிச்சு விட்டு 5 நாள் கழித்து தளவு பாலையை அறுத்து விட்டு கொம்பு குத்தி விட்டு வண்டு கட்டு கட்டிட்டோம்னா மைக்காத ஒரு 2 நாள் கழித்து மைக்காத அதே மாதிரி அடிச்சு விட்டு 3ஆவது நாள் வந்து அறுத்து விடணும். அறுத்து விட்டோம்னா அதில் வந்து சிறு துளிகள் தெளிவு அப்படியே துளி துளியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிச்சு விட்டு நம்ம பாலக்கத்தியில் சேர்த்து விட்டு வந்தோம்னா துளி அதிகமாக களையம் மண்பானைன்னு சொல்லுவேன். அந்த மண்பானை களையத்தை வந்து சுண்ணாம்பு அடிச்சு விட்டு சுண்ணாம்பை வந்து உள்ளே போட்டுவிட்டு பூசி விட்டு அந்த பாலையில் கமுத்தி வச்சிட்டோம்னா தெளிவு வந்து சொட்டு சொட்டாக அதில் பதப்படுத்தப்படும். சுண்ணாம்பில் வந்து புளிக்காமல் இருக்கிறக்காக சுண்ணாம்பு போடுறோம். அது வந்து புளிக்காது, தெளிவு மாதிரி அந்த இனிப்பு இது பாகு கொண்டு வந்துடும். அதை வந்து நம்ம இறக்கி தெளிவு காய்ச்சுற ஆலை அடுப்பில் வந்து அண்டாவை வச்சு அண்டாவில் ஊற்றி நம்ம தெளிவு காய்ச்சுவோம். அது வந்து காய்ச்சறது பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து காலையில் நேரம் நம்ம தெளிவு எடுத்து வந்து கொடுத்தோம்னா அதை அண்டாவில் ஊற்றி வச்சு காய்ச்சுவாங்க. காய்ச்சி அதை ஒரு பதப்படுத்தி பாகாக்கி அதை எடுத்து ஒரு பானையில் ஊற்றி ஆற்றி நல்லா சூடாக இருக்கிற பாகை வந்து ஆற்றி ஆற வச்சு எடுத்து நம்ம கருப்பட்டி பலகை இருக்கும். கருப்பட்டி பலகையில் வந்து கருப்பட்டியில் ஊற்றும்போது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா இஞ்சினதுக்கப்புறம் எடுத்தோம்னா அது கருப்பட்டி. தேன் பூச்சி நிறைய இருக்கும். ஆமாங்க, இது வந்து தேன் பூச்சி கட்டெரும்பு. ஒரு 10 நாட்கள் பதப்படுத்தின கருப்பட்டி அதை வந்து நாம் பனங்கருப்பட்டி வந்து வருஷக்கணக்கில் வேணாலும் வச்சுருக்கலாம். தென்னங்கருப்பட்டி வந்து அப்படி இல்லைங்க. தென்னங்கருப்பட்டி வந்து ஒரு மாதத்துக்குள்ளே வரைக்கும் தான் வச்சுருக்க முடியும், அதுக்கு மேலே வச்சுருக்க முடியாது. அது பாகு விடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். பாகு விடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மழை தாக்கம் இருந்தாவோ இல்லை வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தாவோ அது வேர்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் தென்னங்கருப்பட்டி நாம் அதிகமாக வச்சுருக்க முடியாது. அதை வந்து நாம் பதப்படுத்தி வைக்கிறது ஒரு 20 நாள்லேருந்து ஒரு 25-30 நாளைக்குள்ளே தான் வச்சுருக்க முடியும், அதுக்கு மேலே வச்சுருக்க முடியாது. அதை வந்து நாம் எப்படி கருப்பட்டிங்கிறது வந்து வியாபாரிகளும் வந்து எடுப்பாங்க லோக்கலில். அவங்கக்கிட்ட விலை நியாயமில்லாத விலையாக இருக்கும், கொஞ்சம் எடையும் சரி இருக்காது. இதே வந்து நம்ம சொசைட்டி கருப்பட்டிக்குன்னு ஒரு சொசைட்டி இருக்குது. அங்கே வந்து நம்ம சொசைட்டி வந்து கொண்டு போனோம்னா நியாயமான விலை நியாயமான எடை, அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாது வாரம் ஒரு முறை கொண்டு போகணும். கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து இப்போ இருக்கிற இதுக்கு வந்து 100 கிலோ வந்து 100 ரூபாய்க்கு, கிலோ கணக்கு பார்த்தோம்னா 100 ரூபாய்க்கு போகும். எடை அப்படிங்கிறது வந்து சொசைட்டியில் போடும்போது ஒரு மணுவு அப்படிங்கிறது 10 கிலோ சேர்ந்தா தான் ஒரு மணுவுன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மணுவாக நாம் எடை போடும்போது ஒரு மணுவுக்கு வந்து ரேட்டு 1200 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்குள்ளே வருங்க. நியாயமான விலைங்க சொசைட்டியில். அவங்க வந்து நம்மளுக்கு நியாய விலை கொடுத்து எடுத்துக்கிறதுனால அவங்க வந்து நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம் ஏறதுக்கு உண்டான லைசன்ஸ் வச்சு தான் மரம் ஏறணும். நான் இன்னார் இந்த முகவரியில் நான் இருக்கிறேன்,
இவங்க இன்னொரு தோட்டத்தில் நான் மரம் கட்டிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான லைசன்ஸ் வந்து நம்மளுக்கு சொசைட்டி மூலிமா தான் வாங்க முடியும், பிரத்தியார் மூலிமா வாங்க முடியாது. லைசன்ஸ் வாங்கினோம்னா நம்ம பயக்காமல் மரம் ஏறலாம். ஏன்னா இந்த விவசாயத்து கடையால் வந்து லைசன்ஸ் தான், இந்த தொழில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக லைசன்ஸ் இருக்கணும். லைசன்ஸ் வச்சு தான் ஏறணும். இன்னும் பாதம் வரலைங்க. இன்னும் வரலைங்க. அப்படி ஒட்டக்கூடாது. ஓ, ஒட்டக்கூடாது, அப்படியே உளுந்துடணும் கீழே. எவ்வளோ ஒரு அரை மணி நேரம் இப்படி ஆற்றணுமா? அரை மணி நேரம் ஆயிருங்க. அரை மணி நேரம் ஆற்றி அதுக்கப்புறம் அதில் ஊற்றிட்டா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு, 2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாங்க. ஓகே. 3 சுற்று 4 சுற்று வந்துருச்சுங்க. நீ ஊற்றலாங்க. 4 சுற்றுனா அந்த இதில் மேலே இருக்கு பாருங்க, வரி தெரியுது பாருங்க. 1 2 3 4ன்னு வரி தெரியும். இதுலேயே தெரியும் பாருங்க. 1 வரி 2 வரி 3 வரி 4 வரின்னு மெம்மேல அடுக்கடுக்க வருங்க. ஓ, அதை வச்சு கண்டுக்கலாங்க. ஓகே. ஊற்றுற அளவுக்கு பதம் வந்துருச்சு. ஊற்றுற அளவுக்கு வந்துருச்சு. அடுத்து ஊற்றலாம். முடிக்கிறேங்க. தண்ணி வைக்கிற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, விளக்கிற சோப்பு.
கருப்பட்டி பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நாளைக்கு அப்பா வந்து 2 குடம் தெளிவு ஏறுறாருங்க. 2 குடம் தெளிவுக்கு ஒரு 7 கிலோ கருப்பட்டி மதிப்பு வரும். வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணுவிலிருந்து 7 மணுவுக்குள்ளே ஏற்படுது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாரம் வந்து ஒரு 6000லேருந்து 7000 ரூபாய்க்குள்ளே வருமானம் வருது. ஒரு ஆண் ஒரு பெண் 2 பேரும் சேர்ந்து செய்யணும். அப்போ ஆண் வந்து மரம் ஏறி கொடுத்தா பெண் வந்து தெளிவு காய்ச்சணும். 2 பேர்த்துக்கும் கூலி இருக்குது. ஒரு நாளைக்கு 1000 ரூபா கூலி இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய்யலாம். என்ன நம்ம முன்னோர்கள் வந்து ஆதி காலத்திலிருந்து செஞ்ச தொழில் இது. காலம் மாற மாற இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைய ஜென்ரேஷன் தலைமுறைகள்லாம் வந்து இந்த தொழிலை மறந்து வேறு ஒரு தொழிலுக்கு போயிடுறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம முன்னோர்களால் இருந்து ரொம்ப ஆதிக்கமாக கொண்டு வந்த தொழில் இது. ரொம்பவும் கம்பீரமான தொழில் இது. இதை வந்து இப்போ இருக்கிற நம்ம ஜென்ரேஷனில் வந்து நம்ம பசங்க பொண்ணுங்க வந்து இதை வந்து மேம்படுத்தி ஒரு முதன்மையான ஒரு தொழிலாக வந்து எடுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா பிற்காலத்தில் இந்த தொழிலெல்லாம் அழிஞ்சு போகக்கூடாது. கருப்பட்டி அப்படிங்கிறது வந்து உடலுக்கு ரொம்ப தூய்மையானது. ஒரு பாரம்பரிய உணவுன்னு கூட சொல்லலாம். மருந்துக்கு எவ்வளோக்கோ யூஸ் ஆகுது. ஆனால் யாரும் இப்போத்த ஜென்ரேஷனில் இதை வந்து கண்டுக்கிறதில்ல. என்னோடய ஆதங்கம் என்னென்னா இந்த தொழில் அழியக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் சொல்கிறேன். இனி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இதை முன்னெடுத்து செய்யணும்னு நான் விரும்புகிறேன். நன்றிங்க.